ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, காமன் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி ரிஸ்க். நம்ம என்னெல்லாம் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து வருதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் பாஸ்வேர்ட். அதாவது சிம்பிள் பாஸ்வேர்ட் யூஸ் பண்றது. 1, 2, 3, 4, 5, 6ன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதை ஈஸியா ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நம்ம நேம் வச்சு 1, 2, 3ன்னு வைக்கிறது. இல்லைன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது. இல்ல பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட்னே வைக்கிறது. இதெல்லாம் வைக்கிறது வந்து கண்டிப்பா ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்க்கு யூஸ் பண்ற பாஸ்வேர்டே எல்லாத்துக்குமே ஒரு சேம் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வந்து நம்ம Gmailக்கு வந்து நம்ம நேம் அண்ட் டேட் ஆஃப் இயர், பர்த் இயர் வந்து வச்சிருக்கோம்னா, அதே Facebookக்கு வைப்போம், பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கு வைப்போம். இதெல்லாம் அப்படி ஒரே இதுக்கு காமனா வைக்கிறனால, ஹேக்கரால ஈஸியா ஒரு இத கண்டுபிடிச்சா கூட எல்லாமே வந்து செக்யூர்டா இருக்காது. எல்லாமே போயிடும். ஸோ அது ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. இத பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் அட்டாக். இதில பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து ஃபேக் இமெயில்ஸ், மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணி உங்க மைண்ட ட்ரிக் பண்ணுவாங்க. ஆஃபர் கிடைச்சிருக்கு, உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு, ரீசெட் பண்ணுங்க பின். அது மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் குடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது ஒரிஜினல் பேஜ்ல எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றோமோ, அதே மாதிரியே இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கிளிக் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஃபேக் இமெயில்ஸ்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணாம இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இதுல ஹேக்கர்ஸ் வந்து சில டூல்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மல்டிபிள் காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான கெஸ்ல அது கிடைச்சிரும். இந்த டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் 1, பாஸ்வேர்ட் 2, பாஸ்வேர்ட் 3ன்னு கெஸ்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ வந்து நீங்க காமனா யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கீ லாக்கர்ஸ் அண்ட் மால்வேர். மால்வேர் வந்து உங்க டிவைஸ்ல இன்ஸ்டால் ஆயிடும். ஏதாச்சும் லிங்க் மூலியமா அன்ட்ரஸ்டட் ஆப் மூலியமா நீங்க வந்து அதாவது ப்ரௌசர்ல அன்ட்ரஸ்டட் இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்க கீ ஸ்ட்ரோக் நீங்க கிளிக் பண்றத வச்சு ரெக்கார்ட் பண்ணி பாஸ்வேர்ட் வந்து கேப்சர் ஆகிடும். நீங்க எக்ஸாம்பிள் நீங்க மலேசியஸ் ஃபைல்ஸ் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அது உங்க டைப்பிங் மானிட்டர் பண்ணி பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஈஸியா ஹேக்கர்ஸ்க்கு சென்ட் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு மேஜரான ரிஸ்க். இதையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். தேங்க் யூ.